இருக்கிற விஷயங்க. முதலாவது அவர்கள் சொல்லக்கூடியது 7 பெரும்பாவம் நாங்கல்ல, 7 பெரும்பாவத்தில் 2வது பெரும்பாவமாக சூனியம் செய்வதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், சூனியம் செய்வதுன்னு சொல்லப்படல, அஸ்ஸிஹ்ர் சூனியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சூனியம் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது. சூனியம்னா அது செய்வது, கற்பது, கற்பிப்பது, அதனால் பாதிப்பது, நம்புவது எல்லாம் தான் பெரும்பாவம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூனியம் என்பது பெரும்பாவத்தின் பட்டியலில் வந்ததுனால என்னமோ நடக்கும் என்று பேசுகிறார்கள். உங்களிடத்துல நான் பல கேள்விகள் கேட்கிறேன். அந்த 2ஆம் பாவத்துக்கு முன்னாடி முதல் பாவமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் பெரும்பாவம் சொல்லப்பட்டிருக்கு. ஷிர்க பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான இடத்துல கண்டிக்கிறான். இணை வைத்தால் அவன் நரகத்துக்கு போயிடுவான், இணை வைத்தால் அவனுக்கு சொர்க்கம் ஹராமு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குர்ஆன்லயும் பல இடத்துல இணை வைத்தல் சொல்லப்படுது, ஹதீஸ்லயும் பல இடத்துல இணை வைத்தல் பத்தி கண்டிக்கப்படுது. இணை வைத்தல் பெரும்பாவம்னு 7 பெரும்பாவத்துல முதல் பெரும்பாவமா இருக்கு. அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இணையா 4-5 கடவுள் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னா சொல்லுவீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சூனியம், அதாவது இணை வைத்தல் பெரும்பாவம் தான். அல்லாஹ்வுக்கு இணையாக பல கடவுள் இருக்கிறதா நம்புறது பெரும்பாவம் தான். அப்படின்னா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நம்புறியா, அதனால அது பெரும்பாவம். அப்ப சிஹ்ர் பெரும்பாவம்னா, சூனியம் பெரும்பாவம்னா என்ன அர்த்தம்? சூனியம் என்பது இல்லாத ஒன்று, இல்லாத இருக்கிற மாதிரி நம்புறானே அவன் பாவி, இல்லாத இருக்கிற மாதிரி மக்களை நம்ப வைக்கிறானே இவன் பாவி, இல்லாத இருக்கிற மாதிரி நம்பணும்னு சொல்லி மக்கள்கிட்ட கற்பிக்கிறானே அவன் பாவி. அதல்லவா இந்த ஹதீஸ் சொல்லுது. நான் கேட்கிறேன், தாயத்தை தொங்க விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், வருதா இல்லையா? நான் கேட்கிறேன், அப்ப தாயத்தை தொங்க விட்டால், கட்டி விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் என்ற என்ன அர்த்தம்? தாயத்தை கட்டினா நோய் நிவாரணம் கிடைக்குங்க, தாயத்தை கட்டினா பேய் பிசாசுல ஓடி போயிருங்க, தாயத்தை கட்டினா என்ன எல்லாம் சரியா போயிருங்க. ஆனா கட்டினா இணை வைத்தல் இப்படியா சொல்றது? அது ஒண்ணுமே கிடையாது, அது ஒண்ணும் நடக்காது, அதுல எந்த பாதிப்பும் இல்ல. இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அல்லாஹ்வுக்கு இணையா வச்சு, அதான் ஷிர்க். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தீரத்து ஷிர்குன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இணை வைத்தல் சொன்னாங்கல்ல. அப்ப நான் கேட்கிறேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இணை வைத்தல் தான் அப்படின்னா பெரிய பாவம் தானே? அப்படின்னா அப்ப நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குதோ, அபசகுனம், யமகண்டம், ராகு காலம் என்று இருக்குதோ? இல்ல, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்றதுனால இணை வைப்பது. அதே மாதிரி தான் சூனியம் பெரும்பாவம் என்றால், சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது, வராத ஒன்றை வரும்னு நினைக்கிறானே அவனும் பாவி, வரும்னு மக்களை ஏமாத்துறானே இவனும் பாவி. அதற்கு சொல்லப்பட்ட ஹதீஸ். ஏன் இந்த ஹதீஸிற்கான விளக்கத்தை நாம் சொல்வதற்கு காரணம், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், 10வது அத்தியாயம் 77 சொல்கின்றான், லா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரர்கள் ஒரு காலத்திலும் வெல்ல மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு பாதிப்பு வரும்னு சொன்னா இது எதிர்த்து பேசுறது, முரணா பேசுன அர்த்தம் இல்லையா? 20வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். முடிஞ்சு போச்சு, எந்த காலத்துல வந்தாலும் ஜெயிக்க மாட்டான், எங்கு போனாலும் ஜெயிக்க மாட்டான். இவ்வளவு தெளிவா இருக்குதே. அப்போ சூனியம் பெரும்பாவம்னு சொன்னா இப்படி ஏமாத்துறது பெரும்பாவம்னு சொல்லுங்க. அதனால பாதிப்பு வரும்னு ஏன் பொய் பேசுறீங்க? இல்லாத ஏன் திணிக்கிறீங்க? அதே மாதிரி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். இந்த சூனியக்காரர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனம் குர்ஆனிலே வருகிறது, இன்னல்லாஹ அல்லாஹ் லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன், இந்த சூனியக்கார குழப்பவாதிகளுடைய எந்த காரியத்தையும் சீராக்க மாட்டான், செல்லுபடி ஆகாது, அல்லாஹ் செல்லுபடியாக வைக்க மாட்டான். முடிஞ்சு போச்சே. அப்புறம் என்ன அந்த சூனியத்துல பாதிப்பு ஏற்படுங்கிறீங்க? அல்லாஹ் சொன்ன வசனத்தை எல்லாம் வச்சு